கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தேவனுடைய காக்குங்கரம் இந்த நாளில் உங்களோடு கூட இருப்பதாக. இன்றைய ஜீவ வார்த்தையாக 1 யோவான் புத்தகம் 5வது அதிகாரம் வசனங்கள் 11-12 வாசிக்கிறேன். நன்றாய் கவனிங்கள். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான ஜீவ வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம். ஒரு ஜீவனுள்ள ஒரு வார்த்தை. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். இந்த வேதாந்தத்திலே அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அதில் பிரதானமான ஒரு வாக்குத்தத்தம், நான் உங்களுக்கு நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே நான் உங்களுக்கு செய்த ஒரு வாக்குத்தத்தம். பிரியமானவர்களே, நித்திய ஜீவன் என்னைக்கும் எல்லையில்லாத அழிவே இல்லாத ஒரு ஜீவன், என்னைக்கும் வாழக்கூடிய ஒரு மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை. இதுவே ஆண்டவர் நமக்கு செய்த ஒரு வாக்குத்தத்தம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதுக்காகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். கல்வாரியில் மரித்தார். அந்த நித்திய ஜீவனை பெறுவதற்காக அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். எப்படிப்பட்ட ஒரு தியாகம் பிரியமானவர்களே! அப்படி என்றால் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். நாம் ஆலயத்திற்கு செல்லலாம், காணிக்கைகள் படைக்கலாம், ஊழியங்கள் செய்யலாம், தான தர்மம் செய்யலாம், ஒரு போதனாய் ஊழியம் செய்யலாம், பிரசங்கம் பண்ணலாம், பாடலாம். ஆனால் இந்த உலகத்தில் குமாரன் இல்லாவிட்டால், குமாரன் இயேசு கிறிஸ்துவை சார்ந்து வாழாவிட்டால், அவரோடு நமக்கு தொடர்பு இல்லாவிட்டால், பிரியமானவர்களே, ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த நித்திய ஜீவனை நாம் பெற முடியாது. பிரியமானவர்களே, ஒரு நாளும் அந்த குமாரனை அண்டிக்கொள்ள வேண்டும். அவர் வழியில் நடக்க வேண்டும். அவருடைய அடிச்சோடை பின்பற்ற வேண்டும். பிரியமானவர்களே, எனவே அந்த நித்திய ஜீவனை பெறுவதற்காக நாம் பாடுபடுவோம். இயேசு சார்ந்து வாழ்வோம். அந்த பாக்கியத்தை பெறும்படியாக நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரமபிதாவே, இந்த நல்ல விலைக்கு சோத்திரம் அப்பா. இந்த செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பாதத்துள்ளுங்க, இந்த நாள் நடத்துங்க ஆண்டவரே. எதை இழந்தாலும் அந்த நித்திய ஜீவனை இழந்து விடாதபடி அதை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும் சாமி. இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, தேவையை சந்திங்க, கூடவே இருங்க. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரலோகத்தின் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.